ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அந்த 10th 11th 12th குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய ஸ்டடி பிளானரில் டே 12ல் இருக்கும். டே 12 வந்து உங்களுக்கு சண்டே, சரியா? மேக்ஸிமம் எல்லாருக்குமே லீவ் இருக்கும். யாராவது ஒரு சிலருக்கு வேணால் ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து வச்சிருக்கலாம். ஸோ அதனால இந்த சண்டேக்கான இந்த ஹாலிடே ஃபுல் டே ஸ்டடி பிளானர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ இந்த டே 12க்கு நம்ம என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன டைமில் என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணுன்ற நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் டே 11 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டே 11 கம்ப்ளீட்டட் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே இந்த பர்டிகுலர் டேல நம்ம என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணுன்றத பார்க்கலாம், சரியா? ஸோ மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோவுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சமாவது பிரயோஜனமாக இருக்கும், சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த டே 12க்கான அந்த ஸ்டடி பிளானர் என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போ மார்னிங் 9 to 10 ஃபர்ஸ்ட் செஷன். இந்த செஷனில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியலில் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு 4th ரோமன், அதாவது லெசன் 1, சரியா? ஸோ லெசன் 1ல் நீங்கள் 4th ரோமன் நம்பரில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 4. அடுத்து 5th ரோமன் நம்பரில் கொஸ்டின் நம்பர் 1. இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு லெசன் 2. லெசன் 2ல் செகண்ட் ரோமன் நம்பர், அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. தேர்ட் ரோமன் நம்பர் பிகோஸ்டின்ஸ் டீட்டெயில் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 1. தென் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் செகண்ட் ரோமன் நம்பர் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 7. தேர்ட் ரோமன் நம்பரில் கொஸ்டின் நம்பர் 1 and 2, சரியா? ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் செஷன் 1 ஹவரில் படிக்க வேண்டிய கொஷின்ஸு. அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு 10:15 to 11:15 இந்த 1 ஹவரில் 3 பேருமே மேத்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 10th மேத்ஸ்க்கு 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும். நம்ம தேர்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள் 3.3, 3.4, 3.7, 3.9. எக்ஸசைஸ் 3.1ல் கொஷின் நம்பர் 1, 3, 4, 5 இதை பார்த்துக்கிறேன். 11th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் சாப்டரில் இதோட முடியுது உங்களுக்கு செகண்ட் சாப்டர். 2.36 எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 2.12ல் கொஷின் நம்பர் 6, 8, 9, 10, 11 and 12. 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் 5 மார்க் கொஷினில் எக்ஸாம்பிள் கொஷின் நம்பர் 3.919, 3.20, 3.21. எக்ஸசைஸ் 3.3ல் கொஷின் நம்பர் 4, 5. இதே போல் 2 மார்க் கொஷின்ஸ்க்கு எக்ஸசைஸ் 3.3ல் கொஷின் நம்பர் 1, 2, 3 and 6, சரியா? இந்த 1 ஹவரில் மேத்ஸ் பார்த்துக்கிறேங்க. அடுத்த 1 ஹவர் 11:30 to 12:30 இடையில ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். இந்த 1 ஹவர் தேர்ட் செஷனில் 10th ஸ்டாண்டர்ட் அதே எக்கனாமிக்ஸ் சாப்டர் 1ல் 4th ரோமன் நம்பரில் கொஷின் நம்பர் 6உம் 7உம், 5th ரோமன் நம்பரில் கொஷின் நம்பர் 3யும் 4உம் படிச்சுக்கிறேங்க. இதோட இந்த ஒரு லெசனே முடிஞ்சிடும் உங்களுக்கு. அடுத்து 11th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா அதே டைமிங்கில் பயோபாட்னி லெசன் 3 படிக்கணும். ஒரு 3 ஷார்ட் ஆன்சர்ஸும் ஒரு டீட்டெயில் கொஸ்டினும் படிச்சுக்கிறோம். இது நீங்கள் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெசன் 2 செகண்ட் ரோமன் நம்பரில் கொஸ்டின் நம்பர் 4 and 5, தேர்ட் ரோமன் நம்பரில் கொஸ்டின் நம்பர் 3 and 5, 4th ரோமன் நம்பரில் கொஸ்டின் நம்பர் 3, சரி? அது 2 மார்க்கு, இது 3 மார்க்கு, இது 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிறேங்க. அடுத்து 12th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா அதே டைமிங்கில் பயோபாட்னி லெசன் 2 ஒரு 3 ஷார்ட் ஆன்சர்ஸும் 2 5 மார்க் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன், 2 டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், சரியா? இதை பார்த்துக்கிறேங்க. அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதே லெசன் 2ல் உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின், 2 5 மார்க், 2 3 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின், சரியா? 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 5, 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 4உம் 5உம், 5 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 3, சரியா? ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறங்க இந்த டைமில். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் பிரேக், லஞ்ச் பிரேக்கு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் 2 PM to 4 PM இந்த 2 ஹவர்ஸில் தமிழ், எப்போவுமே நம்ம இந்த வீக்கெண்டில் வந்து தமிழ் நம்ம படிப்போம். ஸோ 10th 11th 12th 3 பேருமே என்ன பண்ணுறீங்கன்னா யூனிட் 2 இயல் 2 2வது இயலில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா
இது எல்லாத்தையுமே நம்ம இந்த 2 மணி நேரத்தில் நம்ம படிச்சுக்கிறோம். சரியா? அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு 4:15 இருந்து 5 மணி வரைக்கும் இந்த 3/4 மணி நேரத்தில் 10th 11th 12th 3 பேருமே போயம் 2னுடைய பேராகிராஃப் வந்து நம்ம படிக்கிறோம். சரியா? போயம் 2 இப்போ 10th எடுத்துக்கிட்டிங்கன்னா போயம் 2 வந்து உங்களுக்கு தி கிரம்பிள் ஃபேமிலி. 11th எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் போயம் வந்து உங்களுக்கு கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பாண்ட் ஸ்பெக்டேட்டர். 12th எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கேஷ்யூ நாட்ரி. ஸோ அதனுடைய பேராகிராஃபை படிச்சுக்கிறேங்க ஃபுல்லாக. ஸோ இதோட இந்த செஷன் முடியுது. ஸோ வீக் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 வீக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 வாரத்தோட எண்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்னுடைய ஒரு சம்மரி பார்த்துக்கிறோங்க. தமிழில் 10th 11th 12th 3மே வந்து நம்ம 2 இயல் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான் 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். மேத்ஸ்லேயும் 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபிசிக்ஸில் ஒன்று தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்கமிங் வீக்கில் நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? 10th பயாலஜி சாப்டர் 12 மட்டும் முடிச்சிருக்கோம். 11th பயோபாட்னி 3 சாப்டர் முடிச்சாச்சு. 12th பயோபாட்னி 2 சாப்டர் முடிச்சாச்சு. பயோசுவாலஜி இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அது இந்த அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா 11th 2 12th 2 முடிச்சிருக்கோம். சோசியலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹிஸ்ட்ரியில் 1 ஜாகிரஃபியில் 1 சிவிக்ஸில் 1 எக்கனாமிக்ஸில் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்து நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. உங்கள் ஸ்கூல் லீவா இல்லை ஸ்கூலா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ.